பூமி இரண்டாக பிளந்து கடல் உருவாகப் போவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். தெற்கு ஆப்பிரிக்காவில் பூமிக்கு கீழே அசாதாரணமான நிகழ்வு நடந்து வருவதாக சவுதாம்ப்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். 3 டெக்டோனிக் தட்டுக்கள் சந்திக்கும் எத்தியோப்பியாவின் அஃபார் பகுதியில் ஒருவித அதிர்வுகள் ஏற்படுகிறதாம். இது கிட்டத்தட்ட இதயத்தின் துடிப்பை போலவே ஏற்படுவதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். உருகிய மேக்மா பூமியின் மேலடுக்கை கீழே இருந்து தாக்குவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இது படிப்படியாக அந்த கண்டத்தை கிழித்து ஒரு புதிய கடலை உருவாக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அஃபார் பிராந்தியம் மற்றும் மெயின் எத்தியோப்பியாவின் ரிஃபாட் முழுவதிலும் இருந்து 130க்கும் மேற்பட்ட எரிமலை பாறை மாதிரிகளை சேகரித்த ஆய்வாளர்கள் அதை மற்ற தரவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்துள்ளனர். அதில்தான் இப்படி ஆப்பிரிக்கா நிலப்பரப்புக்கு கீழ் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேல் ஆழத்தில் பூமிக்கு அடியில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து வருவது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில், இங்குள்ள கெமிக்கல்களை பார்க்கும்போது அது இதய துடிப்பை போல துடிப்பது தெளிவாக தெரிகிறது. இந்த துடிப்புகள் எவ்வளவு தடிமனாக இருக்கிறதோ, எவ்வளவு வேகமாக அவை பிரிகிறதோ அதை பொறுத்து மாறுபடும் என்றே தெரிகிறது என்று கூறியுள்ளனர். மேலும் அஃபார் பிராந்தியத்தின் கீழிருக்கும் கவசம் நிலையானதாகவோ அல்லது சீரானதாகவோ இல்லை என்பதை கண்டறிந்த விஞ்ஞானிகள் இந்த துடிப்புகள் தனித்துவமான வேதியியல் சிக்னேச்சர்களை கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விரிவான ஆய்வு முடிவுகள் நேச்சர் ஜியோசைன்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் டெக்டோனிக் தட்டுக்கள் மேண்டில் மேல் நோக்கி பாய்வதை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது விளக்கப்பட்டுள்ளது. இப்படி கண்டம் பிளவுபடுவதால் ஒரு புதிய கடல் படுகை உருவாகும். அதே நேரம் இந்த பிளவு உடனடியாக ஏற்படாது. இவை மெல்ல மெல்ல ஏற்படும். இதனால் பல மில்லியன் ஆண்டுகளில் பிளவு முழுமையடைந்து கடற்பரப்பு விரிவடையும். இந்த மேண்டில் மேலே வருவதற்கும் பூமியின் பிளேட்டுகளுக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சியின் மூலம் எரிமலை வெடிப்பு, பூகம்பம் மற்றும் கண்டம் உடையும் செயல்முறையை புரிந்து கொள்ள உதவும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.